World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே. ஊழினும் வலியது யாவுல பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும். பிறன் ஊன் உன்று தன் ஊன் பெருக்கச் செய்பவர் எங்கனம் ஆளும் அருள். அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு காகிதம் அச்சடித்தது எல்லாத்துக்குமே வழங்கியிருக்கிறதுங்க. இதை எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறதுக்கு வர்றாங்க. ஜாதகம் நம்மக்கிட்ட ஒரு பக்கம் ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க பிறந்த தேதி அதில் இருக்கும். இன்றைய தேதி எழுதுறதுக்கு இதில் இடம் இருக்கும். அப்போ அந்த பிறந்த தேதி எழுதி அதில் கழிச்சோம்னா அவங்களுக்கு இன்ன வயது, இன்ன மாதம், இன்ன நாள் இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க உதாரணத்துக்கு குரு தசை 5 வருஷம், இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வருஷத்தை காட்டுறது 25 வருஷத்தை காட்டுது. அப்போ குரு 5, அதுக்கடுத்தது சனி 19, 19 5 24, அதுக்கடுத்து புதன் 17. புதன் வந்தாச்சு அதுக்குள்ளே. அப்போ அந்த புதன் வரைக்கும் கூட்டி அந்த வயது, அந்த மாதம், அந்த நாளை திசையில் எழுதிக்கணும். இவருக்கு நடக்கக்கூடிய வயதை திசை வருடமாக முதல்ல மாற்றணும். அதாவது 25 வருஷம் நடக்குதுன்னா 25 பெருக்கல் 5.25 போட்டோம்னா அது திசை வருஷத்துக்கு உண்டான நாளை காட்டிடும். அந்த நாளை அந்த வருஷத்து நாளோட மாதத்தோட கூட்டணும். அடுத்து 8 மாதம் நடக்குது. 8 80 8 4 84 மணி இருக்குது. அப்புறம் ஒரு 20 நாள். இந்த 20 நாளை 21 நிமிஷத்தில் பெருக்கணும். அப்போ 420 வரும். 7 42 7 மணி வந்தாச்சு. அந்த 50 மணி கூட இந்த 7 மணி கூட்டினோம்னா 57 மணி. 48 மணிக்கு 2 நாள். அந்த ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நாளை கூட இந்த 2 நாளையும் கூட்டி அதில் எத்தனை மாதம் எத்தனை நாள் வருதுன்னு பார்த்து அதையே நடைமுறை வருடத்தோடு கூட்டி வரக்கூடிய தொகையை தான் இந்த திசை வருடத்தில் போட்டு கழித்து இந்த திசையில் இன்னும் இருப்பு இவ்வளவு இருக்குது, அந்த சமத்தத்தில் இன்னும் புத்தி நடக்குது, அது இன்னும் இவ்வளவு இருக்குது, அந்த புத்தியில் இன்னும் இந்த அந்தரம் நடக்குது, அது இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனை தெரிவித்தோம்னா இந்த தசாபுத்தி அந்தர பலன் சரியாக இருக்கும். இன்னும் இந்த அட்டவர்க்கம்னு இந்த ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பிரிவு இருக்குது. இந்த அட்டவர்க்கத்தை பற்றி தெரிவிப்பவர்களே அரிதாக இருக்கிறார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது குழப்பமானதாக இருக்கும் போல தெரியுது. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த அட்டவர்க்கத்தில் பரல் போடுறாங்க இல்லைங்களா, அந்த பரல் போடுற கிரகம் அந்த லக்னத்துக்கு சுபகிரகமாக யோக கிரகமாக இருந்து பரல் போட்டால் அது அந்த லக்னத்துக்கு சாதகமாக செயல்படும். இதே சமகிரகமாக இருந்து பரல் போட்டால் அது சமத்துவமாக தான் செயல்படும். இதே பகை கிரகமாக இருந்து பரல் போட்டால் எதிரி விளைவைத்தான் அது கொடுக்கும். அப்போத்தான் அந்த அஷ்டவர்க்க பலன் சரியாக இருக்கும். இது தெரியாதனமாக இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் அட்டவர்க்கத்தை எடுக்கிறது இல்லை. அப்போ இந்த பாவகத்தில் 25 பரலுக்கு மேலே இருந்தால் இந்த பாவகம் நல்லபடியாக இயங்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை பிரகாரம் பார்க்குற பொழுது அது ஒத்து வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவகத்திலிருந்து 4ஆம் பாவத்து வரைக்கும் கூட்டோம்னா இதில் முதல் பரியாயம், 5ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்து வரைக்கும் கூட்டினா இது 2வது பரியாயம், 9ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் கூட்டினோம்னா இது 3வது பரியாயம் அப்படி எடுப்பாங்க. அப்போ அதுலேயுமே எந்த பரிகாரத்தில் பலர்கள் அதிகமாக இருக்குதோ அந்த காலகட்டம் அவங்க சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிப்பாங்க. அதுவும் ஒத்து வரல.
அதனால தான் அட்டவர்க்கத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அட்டவர்க்கத்தில் சரியான பலன் காங்கணும், தெரியணும், அனுபவிக்கணும், பொதுமக்களுக்கு நல்வழி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் தெரிவிக்கிறேனுங்க. இந்த அட்டவர்க்க பலன்களில் அந்த லக்ன சுபர்கள், லக்ன யோகர்கள் போட்ட பலன் என்ன பாவகமாக இருந்தாலும் அந்த பாவகத்தை அவர்களுக்கு சாதகமாக இயங்க வைக்கும். இதே அந்த லக்னத்துக்கு பாவர்கள் அவயோகிகள் போட்ட பரல்களாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த 12 பாவகத்தையும் பாதகமாக இயங்க வைக்கும். இதில் எத்தனை பரல்கள் எதில் அதிகமாக இருக்குதோ அதைய பார்த்து இந்த அட்டவர்க்க பலனை தெளிவாக பொதுமக்களுக்கு தெரிவிச்சிடலாமுங்க. இப்போ நேற்று என்கிட்ட ஒரு ஜாதகம் கொண்டு வந்தாங்க, பார்த்தாங்க. அவங்க அது வரைக்குமே தன்னுடைய மகளுக்கு செவ்வாய் தோஷம், 7 செவ்வாய், 2 ராகு, 8 கேது அப்படிங்கிறது அந்த 12 கட்டத்தில் இருக்குதுங்க. இதை இப்போ நான் உருவாக்கினேன். இந்த சக்கரத்தில் அந்த கிரக பாதசாரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார ரீதியாக இதில் அமைச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ராகு எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது, அந்த 7 செவ்வாய் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குதுங்கிறது இது தெரிவிக்குங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் தெரிவிக்குதுங்க. 2, 8 ராகு கேது 50%, 7 செவ்வாய் இல்லை, அவர் 6க்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமும் இல்லை, இந்த ராகு கேது சம்பந்தமும் இல்லை, சுத்த ஜாதகத்தையே இணைக்கலாம்னு சொல்கிற போது அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுவரைக்கும் இப்படித்தான் நாம் பார்த்துட்டு இருந்தோமுங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஆதாரபூர்வமாக தெரிவிக்கிறீங்க, இதை யாரும் ஆட்சேபனை செய்யறதுக்கு இயலாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக தங்களுடைய மகனுக்கு மகளுக்கு சரியான வழிமுறையை கடைபிடித்து திருமணம் செய்து வைத்தால் திருப்திகரமாக அவர்கள் வாழ்வார்கள். சீக்கிரம் அந்த மணமகனை பெற்றவர்கள் பேர குழந்தைகளை கொஞ்சி விளையாடுவார்கள். அதில் இன்னும் ஒன்று இருக்குதுங்க. ஒரு 2 தலைமுறைக்கு முதல்ல இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கிறது இல்லை, அதாவது டியூப் பேபி சென்டர். இப்போ நகரத்துக்கு நகரம் இருக்குதுங்க. காரணம் குழந்தை ஆகிறது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெத்தலை பாக்கு போடுறக்கு விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனோன்னு வெத்தலை பாக்கு போடணுன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த வெத்தலை பாக்கு போதால சேர்க்கக்கூடாது. இப்படி அந்த வெத்தலை பாக்கு போடும்போது ஒருவர் மீது ஒருவருக்கு விருப்பம் நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு 2 தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் பெண்கள் சம்மணம் போட்டு உட்கார மாட்டாங்க, இப்படி குத்த வச்சுதான் உட்காருவாங்க. திருமண மேடையிலையும் அப்படித்தான் உட்காருவாங்க. அப்போ இதெல்லாம் சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு 100க்கு 95 அறுவை. அப்போ இந்த நிலையும் அந்த பழைய முறையை கடைபிடித்தால் மாற்றிவிடலாம். அது மட்டுமின்றி கல்யாண வளையோசை கண்டு அப்படின்னு பாட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணாடி வளையலை அந்த பெண்கள் அணியணும். அதான் திருமணத்துக்கு வளையல் போடுறதுனே ஒரு சடங்கு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கல்யாணமான நாளில் இருந்து அந்த வளையோசையை அந்த கரு பையை கேட்டுகிட்டே இருக்கிற போது அந்த கரு பையில் உண்டாகக்கூடிய கருவும் கேட்டு அது ஒரு புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமாக தெளிவான ஒரு சூழ்நிலையில் அது வளரும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு குறைகள் இருக்காது. ஆனால் இன்னைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, கண்ணு 6 வருஷத்துலேயே தெரியாமல் கண்ணாடி போடுற நிலைமை இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி குறையான சூழ்நிலை தவிர்க்கப்படும். அப்போ இந்த முன்னோர்கள் கடைபிடிக்க சொன்னதை நாம் கடைபிடிக்காததுனால வந்த ஒரு தீமையான நிலைமை தான் இன்னைக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம், குழந்தை இல்லாத நிலைமை. அப்போ
பொண்ணு மாப்பிள்ளைய வெத்தலை வாக்கு போட்டு 3 வேளை ஒரு நாளைக்கு போட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் தாய் தகப்பன் ஆயிடுவாங்க. இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிமார்கள் கூட அந்த வெத்தலை வாக்கு போட்டால் தாய் தகப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும். சரிங்க, இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த சனி பயிற்சி ஆகிட்டாரு, இந்த ராகு கேது பயிற்சி ஆக போகுது, குருவும் பயிற்சி ஆக போகிறாரு. நம்ம ராசிக்கு வந்தால் எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு இப்படி ஒரு பரபரப்பான நிலைமை இன்றைக்கி இருக்குது. இப்போ உடனே சனி எசவில்லாத இடத்துல கண்டச்சனி அஷ்டமச்சனி வந்தால் நீங்கள் திருநள்ளாறு குச்சனூர் போயிட்டு வாங்கன்றுவாங்க. இதே பாட்டை படிக்கிறதுங்க ஆதாரத்தோடு தெரிவிக்கணும். ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படி யானதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 காலில் தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்விராது குருசாரத்தில் என்பது உறுதியே. அப்போ ராசிக்கு இப்போ நான் சொன்ன இடத்துல எல்லாம் குரு கோச்சார ரீதியாக வரும் பொழுதே இந்த தீமைகள் நடக்கும். இது பொது விதி. 12 7 8 15 4 2 ஒன்றில் சனியனே இருந்திட்டால் நட்டம், தனமுயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன் அறிவாலே மோசம், மனைவிட்டு மாறிவிட்டு மறுநகரம் போவாரே. இது சனீஸ்வரனுக்கு சொல்லப்பட்ட பாட்டு. இது கோச்சாரத்தில் சனி இருக்கக்கூடாத இடத்துல இருந்தா. இதில் புலிப்பாணி சிறப்பாக சொல்கிறார். பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில், சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி, கிட்டுமப்பா சிவசிவா ஜலத்தால் கண்டம், கூறப்பா கோதையினால் பொருளும் சேதம், கொற்றவனே குடும்பத்தில் களவு போயே தீரும், வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்ப கேளேன்னு புலிப்பாணி சொல்கிறார், பாடுறார். இதில் அதோட விட்டாரா, அவர் நல்லதையும் சொல்கிறார். நாளப்பா நலமாகும் மற்றைய ராசி, நரசுகமும் கிட்டுமப்பா வேட்டல் உண்டு, ஆரப்பா திசையை பார்த்து வலிவை நோக்கி, அப்பனே முடவன் செய் வலிமை கூற. நான் குறிப்பிட்ட வரியத்தை சொல்லிக்கிறேனுங்க, அந்த பாட்டு பெருசுங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த சனி என்ன நிலைமையில் இருக்கிறாரு, கோச்சாரத்தில் சமயத்தில் பயிற்சியாகிற போது அவர் ஆட்சி வீட்டுக்கும் போவார், உச்ச வீட்டுக்கும் போவார், பகை வீட்டுக்கும் போவார், நீச்ச வீட்டுக்கும் போவார். இதையெல்லாம் மனுஷனை வச்சுட்டு தான் பலனை தீர்மானம் பண்ணணும்னு அறிவுறுத்துறாரு. இப்போ நான் சொல்கிறது, இந்த கோவில் பரிகாரம், இந்த வாழைக்கண்ணு பரிகாரம், இந்த மாவில் பாம்பு செய்கிற பரிகாரம் இதெல்லாம் சொல்ல மாட்டேனுங்க. இப்போ நான் சொல்கிற பரிகாரம் படித்தே சொல்கிறேனுங்க. ஏன்னா மக்களுக்கு விவரம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில், எதையும் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ராசி நவாம்சம் இன்னும் சோடச வர்க்கம் சொல்லக்கூடிய அந்த 16 செல்வத்தை குறிக்கக்கூடிய சக்கரம். இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்குமே ஒவ்வொரு பக்கம் கம்ப்யூட்டரில் இருக்குது. இதுக்கு மேலே இன்னைக்கு உலக அளவில் இல்லை. ஆனால் நான் ஒரே பக்கத்தில் இந்த 16 சக்கரத்தையும் இதே வட்ட வடிவில் உருவாக்கிக்கிறேன். இந்த ஒரு பக்கத்தை பார்த்துட்டு அந்த 16 வர்க்கத்தில் கிரகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குதுங்கிறது தெரிஞ்சிடலாம். அந்த அளவில் இதில் ஆழமாக நான் ஆய்வு செஞ்சு போனதுனால தான் நேற்று வந்தவங்க கவலையோடு வந்தாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குது, ராவுக்கு இது தோஷம் இருக்குதுங்கிறாங்க, குரு வேறு பயிற்சி யார் யார் இருக்கிற குரு மடலும் போகுது, பிள்ளைக்கு வேறு 28 வயசு ஆகி போச்சு. இப்படி கணவன் மனைவியும் கவலையோடு இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை இந்த சக்கரத்தில் போடும் பொழுது 2-8 ராகுக்கு எது 50%, 7 செவ்வாய் அப்படிங்கிறது அது 6 இருக்குதுங்க. அப்போ அவங்க வந்ததுக்கு மனநிறைவோடு சென்றார்கள். இப்போ இந்த பயிற்சிக்கு உண்டான விவரத்தையும் சொல்லி பாருங்க. ஏன்னா அந்த பயிற்சினா இந்த சனி
இந்த 2.5 வருஷத்தில் செய்கிற தீமைகளையோ நன்மைகளையோ இந்த புதன் 27 நாளில் செஞ்சிருவாருங்க. இந்த 24 நாள் தானுங்க சந்திர மாதம். இப்போ சந்திரன் இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு இவ்வளவுதான் ஆகும். இதுதான் பெண்களுடைய மாதவிலக்குக்கு உண்டான சரியான காலம். எப்படி அமைச்சிருக்கிறாரு பாருங்க. அதனால தான் சந்திரனை தாயின்னு கொடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என்னமோ வடநாட்டில் இருந்து ஜோதிடம் வந்ததாக ஒரு கதை சொல்கிறாங்க. ஆனால் நமது முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க பேர். அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் புரவி, அடுப்பு கொண்ட, ஆரல், சகடு, மான்றலை, மூதிரை, கலை, காட்குளம், கச்சவி, கொடுநுகம், கனை, மானேறு, களிறு, அறுவை, விளக்கு, முரம், முடப்பனை, துளங்கொலி, குறுகு, முட்குளம், கடைக்குளம், முக்கோல், காக்கை, செக்கு, நாளி, முரசு, தோணி, இப்படி 27 நட்சத்திரத்துக்குமே தமிழில் பேர் இருக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல நோட்டில் ஜாதகம் அமைக்கிற போது ஜனனகால திசை இருப்ப, உடுமகா திசை இருப்பு, சூரியன், சந்திரன், இப்படி 9 கிரகத்துக்கு உண்டான இருப்பு இருந்தால் அப்படித்தான் எழுதுவாங்க உடுமகா திசை. இந்த நட்சத்திரங்கிறது வடமொழி, உடு அப்படிங்கிறது தான் தமிழுங்க. அதனால தான் உடுமகா தசைன்னு நம்ம ஜாதகம் எழுதுகிற போது பெரியவங்க எழுதுறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. சரி, இப்போ பரிகாரத்துக்கு வந்துடலாமுங்க. சூரியர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் சாதகர் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் பகல் நேரத்தில் எண்ணெய், கடுகு, மிளகு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, புளி சேர்க்காதது கூடுமானவரை கூடுதலாக சாப்பிட வேண்டும். சூரிய ஒளி உடலில் படும்படி இருக்க வேண்டும். கெட்டிய ஆரஞ்சு நிற ஆடையை உபயோகிக்க வேண்டும். மஞ்சள் சந்தன தூபம் போட வேண்டும். இந்த தூபத்துக்கு கடைசியில் சொல்லி போகிறேன், ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் தூபம் சொல்லணும். அடுத்து, சூரியர் கெட்டது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால், அதுவும் வலிமையாக இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை காலை 6லேருந்து 7 வரைக்கும் பொதுவாக சொல்கிறனுங்க சூரியோரம் நடக்கு. இது சூரிய உதயத்தை வச்சு அந்த நேரத்தை நிர்ணயம் பண்ணணும். 6லேருந்து 7க்குள்ளே புனிதமான இடத்துல இருந்து ஒரு 10 கிலோ கோதுமையை ஒரு பையில் வச்சுக்கோணும். ஆரஞ்சு பையில் 2 கையிலையும் கோதுமையை எள்ளி, சூரியரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான பையில் போட்டு அந்த 10 கிலோ கோதுமையும் அதில் சேர்த்திக்கலாம். பணம் 100 ரூபாய் அதில் காணிக்கையாக வச்சிடலாம். 2 கிலோ உப்பு அதில் வச்சு அன்றைக்கி மத்தியானமே பொதுவாக இருக்கக்கூடிய அநாதை ஆசிரமத்தில் அதை தானமாக கொடுத்துட்டா சூரியரால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். சந்திரர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்க வலிமை குறைவாக இருந்தால் சாதகர் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் இரவில் அரிசி உணவுகளை கடுகு, மிளகு, எள்ளு, உளுந்து, கொள்ளு, புளி சேர்க்காதது கூடுமானவரை கூடுதலாக சாப்பிடணும். வளர்பிறை சந்திர ஒளி உடலில் படும்படி இருக்க வேண்டும். இள ஆரஞ்சு நிற ஆடைகளை உபயோகிக்க வேண்டும். சாம்பிராணி தூபம் போட வேண்டும். இந்த தூபத்தில் பெரிய மகிமை இருக்குதுங்க. அடுத்து, சந்திரர் கெட்டது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் திங்கட்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சந்திர ஓரம் நடக்கும். ஏன்னா சந்திர ராத்திரி கிரகம், பௌர்ணமியாக இருந்தால் கூட அதில் உபயோகம் இல்லை. அப்போது அந்த ராத்திரியில் வரக்கூடிய சந்திர ஓரையில் தான் அதற்குண்டான பரிகாரத்தை செய்யணும். ஒரு 20 கிலோ அரிசி தயார் பண்ணிக்கிறோம். ஒரு இள ஆரஞ்சு நிற பையில் 2 கையிலையும் அரிசி அள்ளி
சந்திரரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த இள ஆரஞ்சு நிற பையில் போடணும். இதை 2 தடவை போடணும். அடுத்து 2 கிலோ உப்பு அதில் வைக்கணும். இன்றைக்கி இருக்கிற 200 ரூபாய் தாள் அந்த சந்திரனுடைய நேரத்திலேயே இருக்குது. அதை அதுக்கு ஏன்னா சந்திரன்னா 2 அல்ல 2 அங்கே நாம் வந்து தானத்துக்கு வச்சிடணும். இதை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு அனாதாசிரமத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அங்கே போய் இருட்டான உடனே இதை அந்த நிர்வாகிகிட்ட தானமாக கொடுத்து இன்னைக்கு கூட நீங்கள் பணம் கொடுக்குறாப்புல இருந்தாலும் கொடுத்து ரசீது வாங்கிட்டு வந்துடலாம். சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். இதே ஒரு ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய நிலையில் செவ்வாய் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் இது கோச்சாரத்துக்கும் எடுத்துக்கணும். அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கிரக பயிற்சி ஆகுதுன்னா அது உச்சத்துக்கும் போகலாம் நீச்சத்துக்கும் போகலாம். அப்போது இந்த செவ்வாய்க்கு துவரையை சாப்பிடணுங்க. அதே மாதிரி செவ்வாய் தீமை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் துவரை தானம் செய்யணுங்க. அப்புறம் செவ்வாய்க்கு செங்குங்குளிய தூபம் போட்டுக்கணுங்க. இதே புதன் வலிமை குறைவாக இருந்தால் பச்சை பயிரை உப்பு போடாமல் உபயோகிக்க வேண்டும். இது ஞாயிறு புதன் வெள்ளி சனிக்கிழமை நாட்களில். இப்போ புதன் வந்து வளர்த்துக்குவார் கோச்சாரத்துலேயோ ஜாதகத்துலேயோ. அடுத்து இதே புதனுக்கு நாம் பச்சை கற்பூர தூபம் போடணும். இதே புதன் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் இந்த புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் புதன் ஓரதான். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டம் தான் இந்த புதனுடைய வலிமையான நேரம். அதனால தான் இதுக்கு சந்தி கிரகம்னு பேர். அப்போது அதிகாலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் அந்த புதன் செயல்படுவார். அப்போது அந்த நேரத்தில் தான் அந்த புதனுக்கு உண்டானது எடுத்து வச்சு அதே மாதிரி சாயங்காலம் அன்றைக்கி கொண்டு போய் பொதுவாக இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமத்தில் அந்த பச்சை பயிறு பனங்கருப்பட்டி புதனுக்கு உண்டான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய 50 ரூபாய் தாள் 5 அதில் காணிக்கையாக வச்சு கொடுத்துட்டோம்னா இந்த புதனால் வரக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். இதே குரு நன்மை செய்யக்கூடிய நிலைமையிலேருந்து வலிமை குறைவாக இருந்தால் பொரியல் போட்டு சாப்பிட்ற மொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, சீரகம் இந்த 3ஐயும் கலக்கி ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் தொடர்ந்து பகல் நேரத்தில் சாப்பிட்டு வந்தோம்னா குரு வலிமையாகிக்குவார். மற்றும் தாமரை செந்தாமரை சம்பந்தப்பட்ட அதாவது இதழ்கள் மகரந்தங்கள் தண்டுகள் இலைகள் இதெல்லாம் வறண்டு போய் கிடக்குங்க. கடையில் கேட்டாலும் கொடுத்துருவாங்க பூக்கடையில். அதையை வாங்கிட்டு வந்து தணலில் போட்டால் புகை வரும். அந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணால் குருவுனுடைய ஆற்றல் பெருகிவிடும். இதே குரு தீமை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் வியாழக்கிழமை 6லேருந்து 7 வரைக்கும் காலையில் குரு ஓரம் நடக்கும். அந்த ஓரையில் இந்த மொட்டு கடலையை இப்படி அள்ளி குரு பகவே எனக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு ஒரு மஞ்சள் நிற பையில் 3 தடவை சொல்லி போட்டு 1 கிலோ சர்க்கரை அதில் வச்சு 1 கிலோ கடலையும் ஆச்சு 100 கிராம் சீரகத்தையும் அதில் வச்சு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடத்துல குழந்தைய அதிகமாக இருந்தால் பின்னி 1 கிலோ சேர்த்திக்கலாமுங்க. பணம் வந்து 300 ரூபாய் தாள் அதில் காணிக்கையாக வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா குருவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டு விடும். கொண்டு போய் கொடுக்குறதே அன்றைக்கி மத்தியானம் 1லேருந்து 2க்குள்ளே அனாதை குழந்தைகள் ஆசிரமம். ஏன்னா குருவை வாக்குக்காரகன் தனகாரகன் இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நான் ஆட்சேபனை செய்யலை. ஆனாலும் சிறப்பாக சொல்லக்கூடியது புத்திரக்காரகன். அப்போ குழந்தைக்கு அதிகாரி குரு. அதனால தான் குருவுக்குண்டான தானத்தை அனாதை குழந்தைகள் இடத்துல கொண்டு போய் செய்யுங்கன்னு சொல்கிறேன். கை மேலே பலன் கிடைக்குங்க. அடுத்து சுக்கிரன். ஒரு ஜாதகத்தை சுக்கிரன் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து வலிமை குறைவாக இருந்தால் வண்டி வாகனம் அமையாது, அழகு ஆடம்பரமாக இருக்க முடியாது, ஏன் நல்ல கணவனோ மனைவியோ கூட இருக்க மாட்டார்கள். 2 நிமிஷம் முடிச்சிருங்க ஐயா. கணவனோ வந்து அமைய மாட்டார்கள். அப்போது இவருக்கு உப்பு போடாமல் அகரை வேவிக்க வேண்டியது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பகலில் சாப்பிட வேண்டியது, கொமுட்டி வந்தால் கருப்படி கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம், கிராம்பு தூபம் போடணும். அப்போது சுக்கிரன் வந்து வலிமை அடைஞ்சுக்குவார். இதே சுக்கிரன் தீமை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் அந்த வெள்ளிக்கிழமைக்கு காலையில் 6லேருந்து 7க்குள்ளே இந்த மொச்சையை ஒரு 2 கிலோ வாங்கிக்கணும். 6 தடவை சுக்கிரரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வெள்ளை நிற பையில் போட்டு கூட 1.5 கிலோ கருப்படியும் வச்சு ஒரு 15 ரூபாய்க்கு கிராம்பு முதல்ல வச்சு ஒரு 240 ரூபா இல்லை நீங்கள் 2400 வைக்கிறீங்களா வைங்க.
ஆனால் கூட்டினா 6 வரணும். அந்த எண்ணிக்கையில் அதில் வச்சு அன்னைக்கு மத்தியானமே கொண்டு போய் பொதுவாக இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமத்தில் அதை தானமாக கொடுத்துட்டா சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். இப்போ சனி ராகு கேது இதோட பரிகாரம் நிறைவடைஞ்சிடு. நானும் என்னுடைய நிறைவடைச்சிருவேன். இப்போ சனி நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு, ஆனால் வலிமை குறைவாக இருக்கிறார். இவர் 8ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகவும் வருவார், 9ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகவும் வருவார், மிதுன லக்னத்துக்கு. இதில் 8ஆம் பாவக காரக கிரகம் அந்த சனிதான், ஆயுள் காரகன். அப்போ அந்த சனி வலிமையாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆயுள் தீர்க்கும். இது முதல் இடம். மற்ற ஆயுள் நிர்ணயமெல்லாம் அப்புறம்தான். அப்போ இந்த சனி வலிமைப்படுத்தணும். ஜாதகத்திலேயோ கோச்சாரத்திலேயோ வலிமை இல்லாமல் இருக்குது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரி 8லேருந்து 9 வரைக்கும் சனி ஓரை, புதன் ஓரை, சுக்கர ஓரை தான் நடக்கும். இந்த ஓரையில் நாமளே தயாரித்த எள்ளு மாவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கோச்சாரத்திலையும் சரி ஜாதகத்திலையும் சரி சனி வலிமையாகிக்குவார். இதில் அவருக்கு போட வேண்டிய தூபம் கருங்காலி தூபம் போட்டோம்னா சனி வலுத்துக்கு வருங்க. இதே தனி இன்னைக்கு தீமை செய்யக்கூடிய நேரத்திலே கோச்சாரத்திலையும் இருக்கலாம், ஜாதகத்திலையும் இருக்கலாம். ஏன்னா சனி பயிற்சி ஆகிப்போச்சு இல்லைங்களா? அதுக்கு அவங்களுக்கு எளிமையான பரிகாரத்தை தெரிவிக்கிறனுங்க. சனிக்கிழமை ராத்திரி 8லேருந்து 9 வரைக்கும் சனி ஓரம் நடக்கும். ஒரு 2-2.5 கிலோ எள்ளு வாங்கி வச்சுக்கிற அவைய கையை பிடிக்கிற மாதிரி கருநீல நிறத்தில் ஒரு பை தயார் பண்ணிக்கணும். 5 கிலோ பிடிக்கிற மாதிரி. இங்கே எள்ளை 2 கிலோ எள்ளு இருக்கிறத அதை 2 கையிலையுமே அள்ளிக்கிறோம். சனியே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கருநீல பையில் போடணும் 8 தடவை. ஆனால் ஆயுள் பாவகம் 8ஆம் பாவகம், அதனால 8 தடவை போடணும். போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டி அதில் வைக்கணும். சனிக்கு உண்டான காணிக்க 107 இரும்பு காசு. இரும்பு தான் சனியினுடைய உலோகம். கூட்டுனா 260 ரூபா வரணும். அந்த அளவில் அதில் காணிக்கையும் வச்சு அங்கேயே புனிதமான இடத்துலையே வச்சிருவோணும். மறுச்சு நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு எதிரியினுடைய நாட்கள். அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை மணிக்கு அனாதை முதியோர் ஆசிரமத்தில் இந்த மாதிரி இருட்டான பிற்பாடு கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டா சனியினால் வரக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். ராகு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் 3, 6, 11 இருந்தால் நல்லது செய்வார். அது கோச்சாரத்திலையும் சரி ஜாதகத்திலையும் சரி. அவர் வலிமை குறைவாக இருந்தால் கருப்பு உளுந்த ஊற வச்சு ஆட்டி கருப்பட்டி போட்டு அதைய கஞ்சியை ஆக்கி கிராம்பும் மணத்துக்கு அதில் போட்டு தொடர்ந்து அந்த ஜாதகர் சாப்பிட்டு வந்தார்னா ராகு வலிமையாக்கிவார். இதில் கடுகை பொடியாக்கி தணலில் போட்டால் புகை வரும். அந்த புகையுமே அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணால் சிறப்பாக ராகு வலிமை அடைந்து விடுவார். இதே ராகு தீமை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் சனிக்கிழமை இரவு, ஏன்னா ராகுக்கு எதுக்கு ராசியும் இல்லை கிழமையும் இல்லை, அதனால் சனி தான். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 8லேருந்து 9க்குள்ளே ராகுக்கு 2 கையிலையும் கருப்பு உளுந்து அள்ளி ராகுவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருநிலா பையில் அதை போடணுங்க. இப்படி 4 தடவை அள்ளி போடுறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு கருப்பட்டி ஒரு 15 ரூபாய்க்கு கிராம்பு ஒரு 103 இரும்பு காசு கூட்டுனா 220 ரூபா வரணும். அந்த அளவில் காணிக்கை அதில் வச்சிடணும். அதுவும் அப்படித்தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3மே எதிரியினுடைய நாள். புதன்கிழமை மணிக்கு ராத்திரியில் தான் கொண்டு போய் அனாதை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த சனி ராகு கேதுக்கெல்லாம் எதுக்கு முதியோர் இல்லம்னு சொல்லணும்னா இவையெல்லாம் வயதான கிரகங்கள். அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் இந்த கேதுவை மாதுர்காரகன்ட்டுமே ராகுவே பிதுர்காரகன், தந்தையினுடைய அப்பா அம்மா அப்படின்னெல்லாம் குறிப்பிடுவாங்க. அப்போ அந்த வயசில் அந்த பருவத்தில் இருக்கிறவங்க அனாதை முதியோர் ஆசிரமத்தில் தான் இருப்பாங்க. அப்போ அங்கே தான் கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த பரிகாரம் சிறப்பாக செயல்படும். அடுத்து இந்த கேதுவுக்கு கொள்ளு 7 தடவை அள்ளி போடனே ஒரு கருஞ்சவப்பு நிற பையை தயார் பண்ணிக்கணும். 5 கிலோ பிடிக்கிற மாதிரி 2 கையிலையும் கொள்ளை அள்ளி கேதுவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதில் போட்டுறோன்னு தேவையான கருப்பட்டி அதில் வச்சிரோன்னு 106 இரும்பு காசு கூட்டுனா 250 ரூபா வரணும். அந்த காணிக்கையும் அதில் வச்சிரோன்னு இதையா அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம்
இந்த மாதிரி நேரத்தில் கொண்டு போய் அனாதை முதியோர் ஆசிரமத்தில் தானமாக கொடுத்துட்டா இந்த சனியினால ராகுனால கேதுனால வரக்கூடிய துன்பங்கள் தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். இதே கேது நல்லது செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து வலிமை குறைவாக இருக்கிறார். அப்போது இந்த புதன் வெள்ளி சனிக்கிழமை ராத்திரி நேரத்தில் கொள்ளு தொக்கு கொள்ளை வேவிச்சுக்க வேண்டியது, கருப்பட்டி தட்டிக்க வேண்டியது, ரெண்டையும் போட்டு பிணைய வேண்டியது, கிராம்பு பொடியாக்கி அதில் போட்டு பிணைஞ்சோம்னா கொள்ளு தொக்கு பழைய காலத்து பலகாரம் பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவில் செஞ்சோம்னா கேது வலுத்துக்குவார், ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி. அப்போ நன்மையும் நடக்கும். இதில் மாந்தின்னு ஒன்று இருக்குது. இந்த மாந்திக்கு குரங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ குரங்குனா பழத்துக்கு பிரியப்படும். அப்போ நாம் நேரடியாக ஒரு சீப்பு பழத்தை கொண்டு போனால் அந்த குரங்கு கையோடு பிச்சுட்டு போயிடும். ஆகையினால் குரங்கிட்ட போகிறது வேண்டாம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே குரங்கு தான் அனுமான், அதுவும் தெய்வந்தான். அப்போ அதுவும் அந்த குழந்தைக்கு வந்தாச்சு. அப்போ சனிக்கிழமைக்கு பகலில் மத்தியானம் 3 மணி வாக்கில் குருவார தான் நடக்கும். அப்போ குழந்தை ஆசிரமத்துக்கு போகிறோமா குருவார, சனீஸ்வரனுடைய மகன் தானே மாந்தி. அப்போ சனிக்கிழமை அந்த நேரத்தில் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி விலை குறைந்த பழங்கள் வாங்கிக்கணும். ஒரு பணம் ஒரு 300 ரூபா காணிக்க. அதில் நம்மளால் முடிஞ்சால் கடன் பட்டு பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை. அந்த கிரகங்களின் திருநாமங்களை ஜெபித்தாலே போதுமானது. அப்படி இதை கொண்டு போய் அந்த அனாதை குழந்தைகள் ஆசிரமத்தில் கொடுத்துட்டோம்னா இந்த மாந்தியினால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்படும். அந்த மாந்தி நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பார். இதை பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிரகமும் இன்னென்ன இடத்துல இருந்தால் நன்மை செய்யும்னு இதில் இருக்குது. இதெல்லாம் பழைய நூலில் இருக்குது. இப்போ அந்த நூல் எங்கிட்ட இருக்குது. என்ன நன்மை இருக்குது கேட்டிங்கன்னா, இந்த அப்பளத்தை எடுக்கிற போது கொஞ்சம் அமுத்தி எடுத்தோம்னா அப்படி பொறிஞ்சு போகுது. அந்த மாதிரி அதனுடைய காகிதங்கள் இருக்கிறதுனால அதையெல்லாம் நான் கொண்டு வர்றதில்லை. அதில் இருக்கிற சமாச்சாரம் தான் இதில் நகல் எடுத்து அமைச்சிருக்கிறனுங்க. அப்போ அந்த மாந்தி வலிமை குறைவாக இருந்தால் 12 பாட்டு எழுதியிருக்கிறாரு புலிப்பாணி முனிவர் மாந்தியை பற்றி. பாரப்பா குளிகனுமே பதியில் நிற்க குதூகலமாய் வாழ்வனடா குழந்தை அப்படின்னு பாடியிருக்கிறார். குதூகலம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை. லக்னத்தில் கேதுங்கிற மாந்தி இருந்தா இப்படி 12 இடத்துலையும் மாந்தி இருக்கிறதுக்கு 12 பாடல் இருக்குதுங்க. புலிப்பாணி முனிவர் பாடி இருக்கிறாருங்க 12 பாவகத்துக்கும். அப்போ மாந்தி நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் நாம் விலை குறைந்த நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி விதவிதமான பழங்களை சாப்பிட்டா அந்த மாந்தி வலிமை ஆயிக்குவார். ஆகையினால இந்த எளிமையான பரிகார முறையை கடைபிடித்து நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எனது விவரங்கள் விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. நன்றிங்க. விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சேலம் மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்.